மற்றொரு அண்மை செய்தி. அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அஸ்ஸாம் மற்றும் கவுஹாத்தியில் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன பிரம்மபுத்திரா ஆற்றின் மீது கட்டப்பட்ட புதிய பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. பிரம்மபுத்திரா பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் நரேந்திர மோடி அவர்கள் குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வடகிழக்கு இந்தியாவில் உள்ள இந்த பாலம் பயண நேரத்தை 1 மணி நேரத்தில் இருந்து 7 நிமிடங்களாக குறைக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். தற்போது அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். பாலம் குறித்தான இந்த நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கவுகாத்தியையும் அதே போல வடக்கு கவுகாத்தியையும் இணைக்கக்கூடிய குமார் பாஸ்கர் வர்மா பாலத்தை இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று அசாமில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில அசாம் மாநிலம் கவுகாத்தியை பொறுத்த வரைக்குமே தற்பொழுது பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கவுகாத்தி மற்றும் வடக்கு கவுகாத்தி இணைக்கக்கூடிய குமார் பாஸ்கர் வர்மா இந்த பாலத்தை தான் திறந்து வைத்திருக்கிறார். இந்த பாலத்தை பொறுத்த வரைக்குமே சுமார் 3030 கோடி செலவில் கட்டப்பட்டு 6 வழி எக்ஸ்பிரஸ் அதே போல ஈஸ்ட் வெஸ்ட் கான்கிரீட் பாலம் உள்ளிட்ட அதே போல கவுகாத்தியை வடக்கு கவுகாத்தியுடன் இணைக்கிறது மற்றும் வடகிழக்கு இந்தியாவினுடைய முதல் எக்ஸ்பிரஸ் பாலமாக கருதப்படுகிறது. இது கவுகாத்திக்கும் வடக்கு கவுகாத்திக்கும் இடையிலான பயண நேரத்தை 7 நிமிடங்களாக குறைக்கும். இப்பகுதியின் அதிக நில அதிர்வை கருத்தில் கொண்டு உராய்வு ஊசல் தாங்கு உருளைகளை பயன்படுத்தி அடிப்படை தனிமைப்படுத்தும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தற்பொழுது இந்த பாலம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீடித்து உழைக்கக்கூடிய தன்மை மற்றும் நீண்ட கால கட்டமைப்பு செயல்திறனை உறுதி செய்வதற்கான உயர் செயல்திறன் கொண்ட தங்கிமிட கேபிள்களும் இந்த பாலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிகழ்நேர நிலை கண்காணிப்பு, அதே போல முன்கூட்டியே சேதத்தை கண்டறிதல் மற்றும் வெளியேற்றப்பட்ட பாலத்தின் மேம்பட்ட பாதுகாப்பு மற்றும் சேவை வாழ்க்கைக்காக ஒரு பால சுகாதார கண்காணிப்பு அமைப்பும் இதுல இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல சிறப்பு வாய்ந்த இந்த பாலத்தை தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில அந்த இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அதே போல முதலமைச்சர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதனை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் பிரதமர் மோடி. அசாமில் இருக்கக்கூடிய காம்ரூங் மாவட்டத்தில் உள்ள அமீன்கானில் வடகிழக்கு பிராந்தியத்திற்கான தேசிய தரவு மையத்தையும் திறந்து வைக்க உள்ளார். இப்படி இன்று அசாமில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது முக்கியமான பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிதான் முன்னால் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. பல மணி நேர பயணத்தை குறைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட பிரம்மபுத்திரா பாலம் பிரதமர் அவர்களால் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.